அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீட்டு மருத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன நம்ம வீட்டு மருத்துவத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே ஃபஸ்ட்டு வீடியோ வீட்டு மருத்துவம் நம்ம போட போகிறோம். இன்றைக்கி முடக்கத்தான் கீரையின் பயன்கள் பார்க்க போகிறோம். இது கை கால் வலி, மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அனைவரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம், விராலி மஞ்சள். இது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் பாதி மட்டும் போடணும், இடிச்சிட்டு சேர்த்துக்கிடுவோம். மஞ்சளை பொடிசாக இடிச்சாச்சு, கொஞ்சம் ஓரளவுக்கு நறுன்னு ரெண்டையும் மிக்சியில் போட்டுருவோம். அப்புறம் நம்ம பிடுங்கி வச்சுருக்குது முடக்கத்தாங்கீரை. இது ஒரு கைப்பிடி அளவு இருக்கணுங்க, தாராளமாக. இதையும் சேர்த்து போட்டு மிக்சியில் அரைச்சிடுவோம். சாரிங்க, சொல்ல மறந்துட்டேன். இது கூட சேர்ந்து 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இது நல்லா வலிக்கு கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சாச்சு, விழுது மாதிரி அரைச்சாச்சுங்க. அரைச்சி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் போடுங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் இதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா சூடாகிற வரைக்கும் வதக்கணுங்க. உங்களுக்கு மூட்டு வலி, கையில் மூட்டு வலி, கை கால் மூட்டு வலி தான் ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் ஜவ்வு விட்டுருக்குமாங்கள்ல, அதுக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. இப்போ இது சூடு போகவும் நல்லா எங்கன மூட்டில் கை வலிக்குது, கால் வலிக்குனாக்கா அதில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த காட்டன் துணி இருக்குதுங்களா, அதை வச்சு கட்டி விட்டோம்னாக்கா சரியாக போயிருங்க. மிதமான சூட்டில் இது கையில் எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல தேய்ங்க. இது வலிக்கு மட்டும் இல்லைங்க, ரத்தக்கட்டு, வீக்கங்கள், எலும்பு தேய்மானத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்குங்க. நாங்கள் இதை யூஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தைரியமாக இதை செய்யலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டோ எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அதனால் தைரியமாக செய்யுங்க. அதே மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் இருக்கணுங்க. அது மறுநாத்து காலையில் சுடுதண்ணி ஒரு செம்பு நிறையா வச்சு அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு இதை கழுவிட்டு வாங்க. ஒரு 10 நாள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக குணமாகும். இதை நாங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. அவங்களுக்கும் இப்போ ஏற்கனவே நிறையா பேருக்கு கை கால் வலி, மூட்டு வலிங்கிறது இருக்குது. அவங்களும் பயனடையட்டும். நன்றிங்க.